திமுக அதிமுகவோட இப்படி கம்யூனிஸ்டுகள் கூட்டணி வச்சதுனாலதான் தங்களோட தனித்துவத்தை இழந்துட்டாங்க. அந்த மாதிரியான கருத்துக்களும் சிலர் விமர்சனங்களையும் முன்வைக்கிறாங்க. அதுக்கு உங்களோட பதில்? இல்ல என்ன கொள்கையை நாங்க கைவிட்டோம்? நாங்க தொடர்ந்து போட்டிட்டு இருக்கிற இடத்துல நான் போகும்போது அந்த திமுகவுடைய தலைவர்களே கேட்கறாங்க, என்ன தோழர் நீங்களே திரும்ப திரும்ப நாங்கெல்லாம் இங்கெல்லாம் நிக்கிறதா இல்லையா? இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து தேர்தல் அறிக்கையில ரேஷன் கார்டு இருக்கவங்களுக்கு ஃப்ரிட்ஜ் கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. இப்படி சில ஒவ்வொரு வீடுகளுக்கு சில உதவிகளை செய்வது என்கிற முறையில இப்படி சில அறிவிப்புகளை வெளியீடு என்பது வழக்கமாகவே இருக்கு. அது ஒரு பல தேர்தல்களாக இது வழக்கம். 2 கட்சிகளுக்குமே தான் சொல்றீங்க. எங்களுடைய மக்கள் பணி என்பது எப்போதும் இருக்கிறதுங்க. தேர்தல் என்பது இடையில வரும் போகும். அதை ஒரு பொருட்டாலாம் எடுத்துக்கிட்டுலாம் எங்களுடைய வேலைகளை தீர்மானிக்க முடியாது, எங்களுடைய பலத்தை தீர்மானிக்க முடியாது. நிறைய கட்சிகள் புதுசாக வந்திருக்கிறது, அவங்களுக்கெல்லாம் நாங்கள் தொகுதி கொடுக்க விட்டுருக்கோம். எல்லோருமே குறைச்சிக்க போறாங்க, அதனால நீங்களும் குறைச்சிங்கன்ற முறையில் சொன்னாங்க. தொகுதி குறைப்பு என்பதை எங்களுடைய கட்சி அணிகள் ஏற்றுக்காது. அது வந்து கடுமையான மன வலியை ஏற்படுத்தும். பிஜேபி பண்றது சாம பேத தான தண்டம்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான அயோக்கியத்தனங்களையும் தேர்தல் என்ற பேர்ல அவங்க பண்றாங்க. கமலஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் சின்னம் தான் பிரச்சனை, எங்களுடைய அணிகள் வந்து விரும்பலை அப்படின்னு சொல்லி இருக்கிறதுல 100% நியாயம் இருக்கு. ஒரு திரைத்துறையில் வெற்றி பெற்ற ஒரு நடிகர் நம்ம ஏரியாவுக்கு வர்றாருன்னா யாருமே பார்க்க போவாங்க. அங்க போறவங்க பூரா அவருடைய கட்சியை ஏத்துக்கிட்டு போறாங்க, அவருடைய அரசியலை ஏத்துக்கிட்டு போறாங்கன்னு நம்ம எப்போதுமே நினைக்க முடியாது. அன்றும் இன்றும் என்றும் தரம் என்றாலே சக்தி மசாலா. இது மக்களின் 49 ஆண்டு கால நம்பிக்கை. சிக்கனமாய் போட்டாலும் சிறப்பாக இருக்கும். விடநேர்களுக்கு வணக்கம். இன்று நம் சிறப்பு நேர்காணலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட பேசுற பல விஷயங்களுக்கும் வாங்க நிகழ்ச்சி போலாம். வணக்கம் தோழர். வணக்கம். பொதுவா வந்து தமிழ்நாடு முழுவதுமே ஒரு கேள்வி எல்லோர் மத்தியிலும், அதாவது நடுநிலையாளரா இருந்து அரசியலை பார்த்துட்டு இருக்கவங்க முதற்கொண்டு கேட்கிறாங்க, கம்யூனிஸ்டுகளுக்கு இடங்கள் வந்து குறைஞ்சிருக்கு 5 இடங்கள், ஆனா தேமுதிகவுக்கு 10 இடங்கள் கொடுத்துருக்காங்க, இது எப்படி சரியாகும் அப்படிங்கிற கேள்வி பொதுமக்கள் மத்தியிலே நிறைய வந்திருக்கு. நீங்க எப்படி பார்க்கறீங்க? இல்ல, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் கடந்த 2021ஆம் ஆண்டு போட்டியிட்ட தொகுதிகளுடைய எண்ணிக்கையை குறைச்சிருக்கிறது என்பது எங்களுக்கு எங்க கட்சி அணிகள் மத்தியில அல்லது எங்களுடைய ஆதரவாளர்கள் நண்பர்கள் எல்லோரிடமுமே ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. நானுமே கூட அன்னைக்கு உடன்பாடு ஏற்பட்ட அன்றைக்கே இதுல எங்களுக்கு திருப்தி இல்லை என்பதை நான் அன்னைக்கே ஊடகங்களுக்கு முன்னாடி வெளிப்படுத்தியிருக்கேன். ஓகே. மற்றபடி மற்ற கட்சிகளுக்கு யாருக்கு எவ்வளவு கொடுக்கறது என்ன ஏதுன்றதெல்லாம் அது கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சி என்கிற முறையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உரிமை. அதனால அவங்களுக்கு ஏன் கூட கொடுத்தீங்க, இவங்களுக்கு ஏன் கூட கொடுத்தீங்கன்ற கேள்விக்குள்ள நான் வந்து போக விரும்பல. எங்களுக்கு கொடுத்தது குறைவானது அப்படின்றது தமிழ்நாடு முழுவதுமே அது ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு. நாங்கள் வந்து கூடுதலாக தொகுதி வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தரப்புலேருந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து வற்புறுத்தினோம். அப்புறம் கடைசியாக கடந்த முறை கொடுத்தது குறையாமாவது இருக்கிறதுக்கு குறைக்காம 6 என்பதை உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்ற முறையில் முயற்சி பண்ணோம். பட் அவங்க வந்து அதுக்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்லி முதலமைச்சரே நேரடியாக சந்தித்ததுக்கு பிறகும் முதலமைச்சரே அப்படி சொல்றதுக்கு பிறகு அதுக்கு மேலே போய் யார்ட்டையும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் என்பது இல்லை. இப்போ சிபிஐ வந்து ரொம்ப ஆரம்பத்திலே வந்து அதுக்கு வந்து உடன்படிக்கையில் வந்து கையெழுத்து போட்டுட்டாங்க. பட் சிபிஎம் தொடர்ச்சியா கூட்டங்கள் நடத்தினீங்க, தொடர்ச்சியா பேச்சுவார்த்தையும் நடந்தது. இருந்தாலுமே கூட ஒரு 5 இடங்கள்ல தான் முடிக்கிற அந்த சூழல் தான் வந்து வந்தது. இல்லை, அந்த கூடுதல், அதாவது நாங்கள் வந்து சில மாதங்களுக்கு முன்பாக இருந்தே இரட்டை இலக்கத்தில் போட்டியிட வேண்டும் என்பது நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தோம். ஓகே. அப்புறம் பேச்சுவார்த்தை குழுவோடு பேசுகிற போது அவங்க வந்து நிறைய கட்சிகள் புதுசாக வந்திருக்கிறது, அவங்களுக்கெல்லாம் நாங்கள் தொகுதி கொடுக்க விட்டுருக்கோம், எல்லோருமே குறைச்சிக்க போறாங்க, அதனால நீங்களும் குறைச்சிங்கன்ற முறையில் சொன்னாங்க. தொகுதி குறைப்பு என்பதை எங்களுடைய கட்சி அணிகள் ஏத்துக்காது. அது வந்து கடுமையான மன வலியை ஏற்படுத்தும். ஆகவே இந்த குறைப்பு என்பது வேண்டாம், கடைசியாக இந்த 6 என்பதோட முடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி என்கிற முறையில தான் அந்த நீடித்த பேச்சுவார்த்தை என்பது நடந்தது. அது எங்களால வெற்றி பெற முடியல. ஓகே ஓகே. இப்ப கொள்கை கூட்டணி அப்படிங்கிற ஒரு பிம்பம் தான். ஏன்னா நீங்க தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஒரு தேர்தல்ன்றது அதிகபட்சம் ஒரு வருஷம் அந்த கூட்டணி இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த கூட்டணி வந்து போயிடும். ஆனா இது கொள்கை சார்ந்து இருக்கிறதுனால, பாஜக எதிர்ப்பு அப்படின்னு இருக்கிறதுனால ஒரு 2019 இருந்து தொடர்ச்சியா தேர்தல்கள்ல இந்த கூட்டணி இருக்கு. அப்படி ஒரு பிம்பம் வந்து நம்ம வந்து முன்வைக்கும் போது தேமுதிக போன்ற கட்சிகளுக்கு அதிக இடங்கள் கொடுத்துட்டு கொள்கை சார்ந்த தீவிரமா இருக்கிற கம்யூனிஸ்டுகள் குறைக்கும் போது மக்கள் மத்தியில ஒரு கேள்வி வரும்ல, அந்த பிம்பத்துக்கு எதிராக ஒரு கேள்வி வரும். இந்த அணி என்பது 2017ஆம் ஆண்டிலிருந்து தேர்தல் அடிப்படையில் பார்த்தா 2019 சொல்ற நாடாளுமன்ற தேர்தல். பட் 2017 தமிழ்நாடு நலன் சார்ந்த கோரிக்கைகள், காவிரி உள்ளிட்ட பிரச்சனைகளின் இந்த கட்சிகள் இப்போ புதுசாக வந்திருக்கிற கட்சியை விடுங்க, ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் பூரா ஒரு ஒருமித்த கருத்தோடு
தமிழ்நாட்டு நலன் சார்ந்த கோரிக்கைகள், மத்திய அரசுக்கு எதிராக ஒரு கூட்டு போராட்டங்கள் என்பதையெல்லாம் முன்னெடுத்ததனுடைய விளைவாகத்தான் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் சேர்ந்து ஒரு அணியாக போட்டியிடுகிற ஒரு நிலைமை என்பது உருவானது. ஓகே, ஏதோ ஜஸ்ட் தேர்தலுக்காக கூட்டப்பட்ட ஒரு ஒன்று சேர்ந்த ஒரு அணி என்ற முறையில் பார்க்க கூடாது. தமிழ்நாட்டு நலன் சார்ந்த தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கைகளின் அடிப்படையில் ஒன்று சேர்ந்து பயணித்து அதன் விளைவாக 2019 தேர்தலையும் பங்கேற்றோம். தொடர்ச்சியாக மத்தியில பிஜேபி தொடர்ந்து ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய நிலையில் அதை எதிர்த்த வலிமையான போராட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இருந்தது. நாடு தழுவிய அளவிலேயே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை பிஜேபி எதிர்ப்பு என்பது தான் எங்களுடைய மெயினான பிரதானமான எதிரி அல்லது பிரதானமான தோற்கடிக்கப்பட வேண்டிய ஒரு சக்தி. ஆர்எஸ்எஸ் வழிநடத்தக்கூடிய பிஜேபி என்பதுதான் இந்திய நாடு முழுவதுமே நாங்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு அரசியல் முடிவு. ஸோ அதற்கு ஏற்ற வகையில் தான் அது அப்படி 19 தேர்தல், அடுத்து 21 சட்டமன்ற தேர்தல், அடுத்து 24 நாடாளுமன்ற தேர்தல். ஸோ அது ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றாக அது வந்து ஒரு நீடித்த பயணத்துக்கான காரணம் தான். அந்த அடிப்படையில் தான் அந்த பயணம். இப்போ இந்த 26 தேர்தலையும் திமுகவோடு சேர்ந்து சட்டப்பேரவை தேர்தலை சந்திப்பது என்கிற முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அதாவது கூட்டணிக்கு தலைமை தாங்குவது திமுக. அவங்க எப்படியாவது வெற்றி பெற வேண்டும், இந்த தேர்தலில் 2வது முறை ஆட்சி அமைக்க வேண்டும், எப்படியாவது வெற்றி பெற வேண்டும். இந்த ஏற்கனவே கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகளுடைய பலம் போதுமானதா இல்லாமல் போய் அல்லது அவங்க பல புதிய அணி சேர்க்கை என்பது எதிரணியில் வந்திருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் வெற்றியை உத்தரவாதப்படுத்துவது என்கிற முறையில தான் இந்த தேமுதிகவை அவங்க வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கிறதா நான் வந்து பார்க்குறேன். தேர்தலில் வெற்றி, ஆட்சி அமைப்பது என்பது முக்கியமானது. அதற்கு உதவக்கூடிய வகையில தான் அவங்க வந்து அதை கடைசி நேரம் அதுவுமே வந்து புள்ளி விவரங்கள் அடிப்படையில தேமுதிக அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற விஷயங்கள் தானே. அது தேவையில்லை, அது இருக்கலாம். ஒவ்வொரு தேர்தலையும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் 2 தான் ஜெயிச்சோம், 6ல் போட்டிக்கிட்டோம். அதனால மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பலம் குறைஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியுமா? ஒவ்வொரு தேர்தல் அரசியல் சூழல், கிடைக்கக்கூடிய தொகுதி போன்ற பலவிதமான காரணங்கள் இருக்கு. ஆனா என்னன்னா இப்ப 91 பாத்தீங்கன்னா சிபிஎம் 1, சிபிஐ 1, திமுக 2, மொத்தமே 4 தான் ஜெயிச்சது இந்த அணி. மொத்தமே 4 தான். ஏன்னா இப்ப ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டு அந்த அனுதாப அலை வந்து ஒரு பெரிய ஒரு புரட்டி போட்டுச்சுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு காலத்திலயும் அரசியல் சூழலோடு சம்பந்தப்பட்டது. அதனால அதை வச்சுட்டு நம்ம வந்து முடிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சி என்கிற முறையில் திமுக அதை முடிவு செய்கிறது. இதுல எங்களை எல்லாம் கேட்கறது இது பண்றதுன்ற பிரச்சனையே இல்லை. அவங்க ஒரு கால்குலேஷன் பண்றாங்க. அப்ப இருக்கிற அணி எதிரணி என்ன பண்றாங்க, இப்போ அவங்க பல புதிய கட்சிகளை சேர்த்து கொண்டிருக்கிற போது அதனால் வெற்றி வாய்ப்பு போய்விட்டது என்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டு விடக்கூடாது என்கிற ஒரு நோக்கத்துல அவங்க அதை சேர்த்திருக்கலாம். ஓகே, இப்ப நீங்க சொன்ன விஷயங்கள்ல ஒரு கேள்வி வருது. தோழர் தியாக கூட சொல்லியிருந்தாரு, எதிரிய வீழ்த்தணும் அப்படின்னா நமக்குள்ள இடங்களை குறைக்கிறது அப்படின்றதெல்லாம் ஒரு சரி, அது கூட ஏத்துக்கலாம். ஆனா கூட்டணி கட்சிகள் கிட்ட நீங்க பேச்சுவார்த்தை கூட நடக்காம நீங்களே முடிவெடுக்கிறது அப்படின்றது இதுவே ஒரு பாசிசம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நீங்க அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? அவருன்னு இல்ல, பொதுவாகவே நீங்க அதை எப்படி பார்க்க? நீண்ட காலமாகவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது அதிமுகவா இருந்தாலும் அதிமுக திமுக இதான் 2 பிரதானமான கட்சிகள். இதுக்கு அப்பாற்பட்டு நாங்கள் 3வது மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு உருவாக்கணும். அதுல வந்து நாங்க கலந்து பேசணும், போனோம் வந்தோம். 2016ல யாரை சேர்க்கலாம் யாரை சேர்க்க கூடாதுன்ற அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை மக்கள் நல கூட்டணியில இருந்தது. மற்றபடி திமுக அதிமுக 2மே யாரை சேர்ப்பது யாரை சேர்க்க கூடாது என்பதை அவங்க தீர்மானிக்கிறது என்பது நீண்ட காலமாக வழக்கமா இருக்கு. அது ஏதோ இவருடைய காலத்துல உருவானதுன்ற மாதிரி பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. அதிகமா கொடுக்கறது குறைக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு அதன் அடிப்படையில் அதை பண்ண மாட்டாங்கன்ற. ஏன்னா இப்போ உதாரணத்துக்குங்க, இப்போ திமுக எடுத்துங்க, அது நீண்ட காலமாக கட்சி இருக்கு, ஒரு வலிமையான கட்சி. அதே மாதிரி அதிமுக, இந்த கட்சியில வேலை செய்யற ஆட்கள் இப்போ கூட்டணி கட்சிகளுக்கு அதிகமான தொகுதி போச்சுன்னா அதையே எதிர்பார்த்து வாழ்நாள் பூரா அந்த தேர்தலில் நிக்கணும் ஜெயிக்கணுன்ற எதிர்பார்த்து இருக்கிற அந்த கட்சிக்கையில் இருக்கிற ஆட்களுக்கு சீட்டு கிடைக்கலன்றது அந்த கட்சியினுடைய இவங்களுக்கே இதா இருக்கு. நாங்க தொடர்ந்து போட்டிட்டு இருக்கிற இடத்துல நான் போகும்போது அந்த திமுகவுடைய தலைவர்களே கேட்கறாங்க, என்ன தோழர் நீங்களே திரும்ப திரும்ப நாங்கெல்லாம் எல்லாம் நிக்கிறதா இல்லையா? சோ அந்த மாதிரி நடைமுறை சிரமங்கள் பலது இருக்கு. அதை வந்து நம்ம வந்து அவர் சொன்ன மாதிரி அதை பாசிசமா அது வந்து நல்லா பார்க்கல. இல்ல திமுக தலைமையோட பேசுறதுக்கான அந்த நடைமுறையில இத்தகைய பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள்.
அதை வந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய இடத்துல தலைவர் என்ற முறையில் அவங்க இருக்காங்க. இல்ல கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் ஏன் அது இன்னமுமே விவாதம் ஆகுதுன்னா, கடந்த தேர்தலில் விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 கம்யூனிஸ்டுகளுக்கு மதிமுகவுக்கு எல்லோருக்குமே அந்த 6 அப்படிங்கிற கொடுக்கும்போது மற்ற யாருக்கும் ஒரு அதிக இடம் அப்படிங்கிறது இல்லை. இப்ப நீங்க காங்கிரஸ்க்கு கொடுத்திருந்தாங்க, அது வேற. ஆனா களத்துல இருக்கிற எல்லா கட்சிகளுக்குமே ஒரே அளவுக்கான ஒரு இட எண்ணிக்கை தான் இருந்தது. இந்த முறை நீங்க சொல்லியிருந்தீங்க, நீங்க பேசும்போது கூட சொன்னீங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட 6க்கு நாங்க 2 தான் நாங்க வந்து ஜெயிச்சோம் அப்படின்றத நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனாலுமே கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ச்சியா களத்துல நின்று போராட்ட களங்கள்ல நின்று இருக்கீங்க. அரசுக்கு எதிராக என்ன குரல் கொடுக்கணுமோ நியாயமான விஷயங்கள்ல குரல் கொடுத்திருக்கீங்க. பாஜக அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்களை எல்லாமே பேசியிருக்கீங்க. தேமுதிகவுக்கு அப்படி எந்த ஒரு ஹிஸ்டரியுமே இல்லை. இல்ல அதுதான் சொல்றேன். அதை பொறுத்த வரைக்கும் முழுக்க தேர்தல் வெற்றியை உறுதிப்படுத்துவது என்கிற ஒரே நோக்கத்தோடு தான் அது வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. அதனால ஒரு 8 வருஷ காலமா 9 வருஷ காலமா பயணிக்கிற இதர கட்சிகளோடு அதை வந்து ஒப்பிடவே கூடாது. ஓகே, இப்ப இருக்கிற இந்த இப்போது 26 சட்டப்பேரவை தேர்தலில் உருவாகி இருக்கிற அணி சேர்க்கையில் இந்த அணியினுடைய வெற்றிக்கு அது தேவை என்கிற முறையில் அவங்க முடிவு பண்ணிடலாம். ஓகே, அப்படிதான் பார்க்கணும். மத்தியில பாஜக வந்து பல்வேறு மாநிலங்கள்ல தேர்தல் வெற்றிக்காவோ ஆட்சிக்காவோ பல்வேறு விஷயங்களை செய்யறாங்க. அந்த அளவுக்கு இல்லைனாலும் இதுவும் ஏறக்குறைய திமுகவுமே தேர்தல் வெற்றிக்காக சில விஷயங்கள் அப்படிதான் நடந்துக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல பிஜேபியோட இதை ஒப்பிடக்கூடாது. பிஜேபி பண்றது சாம பேத தான தண்டம்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான அயோக்கியத்தனங்களையும் தேர்தல் என்ற பேர்ல அவங்க பண்றாங்க. அந்த மாதிரி இதை வந்து திமுகவை நீங்க ஒப்பிடவே கூடாது. இது வந்து தன்னுடைய அணி பலம் பெற வேண்டும் என்கிற முறையில புதுசா ஒரு கட்சியை சேர்த்துக்கிட்டாங்க என்பதை தவிர இப்ப அவங்க வந்து தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துறாங்க, அமலாக்கத்துறையை பயன்படுத்துறாங்க, இன்கம் டாக்ஸை பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி அபரிமிதமான பணம் பல மாநிலங்களிலிருந்து ஒரு ஆளுங்கட்சி என்கிற முறையில் இன்று கடந்த 2025ஆம் ஆண்டு தேர்தல் பத்திரங்கள் மூலமாக அரசியல் கட்சிகள் பெற்றிருக்கக்கூடிய பணத்துல 85% பிஜேபி தான் பெற்றிருக்காங்க. அப்படின்னா ஒரு அபரிமிதமான பணம், ஒரு நேர்மையான முறையில் தேர்தல் நடக்கிறதே விரும்பாத ஒரு கூட்டம் அது. அதோட இதெல்லாம் ஒப்பிடக்கூடாது. இது ஒரு கட்சி சேர்ந்தா அந்த ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ், அது 0.5% 1% அது கூட இந்த வெற்றியை உறுதிப்படுத்துறதுக்கு உதவும் என்கிற முறையில தான் அவங்களுடைய கால்குலேஷனா இருக்கும். ஓகே, ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியுது. அதாவது தமிழ்நாட்டுல அதிமுக அந்த கூட்டணி வெற்றி பெற்றா பிஜேபி தான் ஆட்சி செய்யுன்றதை நீங்க தொடர்ச்சியா முன் வச்சுட்டு வர ஒரு குரல். அதுக்கு வந்து திமுக ஜெயிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியுது. அந்த கூட்டணிக்கு எதிராக திமுக அதிகமா வெற்றி பெற்ற ஆட்சியில இருந்தாதான் அது சரியா இருக்குன்றது வரைக்கும் ஓகே. ஆனா அதற்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா எண்ணிக்கை அடிப்படையில் தான். ஏன்னா தமிழ்நாட்டுல பாஜக அப்படிங்கிற கட்சி பின்னாடி இருந்து இயக்குறாங்கன்றது அடுத்த கருத்து. மற்றபடி பாத்தீங்கன்னா எண்ணிக்கையில வந்து ஒரு 4 எம்எல்ஏ தான் இருக்காங்க, ஒரு 20 இடத்துல போட்டிட்டு. இந்த முறை அவங்க வந்து அதிக இடங்கள்ல போட்டிடுறாங்க. சோ அந்த எண்ணிக்கை அதிகமானா கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், மற்ற கட்சிகளை விட பாஜக தமிழ்நாட்டுல பெரிய கட்சியா ஒரு தோற்றம் வந்துரும்ல. அதை ஏன் திமுக தலைமை வந்து அதை கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்களா? இல்ல பிஜேபி வந்து அந்த மாதிரி 27 இடத்துல பிடிக்கிறதா உடன்பாடு எட்டப்பட்டு அதெல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்ப 27 தொகுதி உட்பட இப்ப வந்து அறிவிச்சு வந்தாச்சு. நீங்க சொன்னீங்களே பின்னாடி இருந்து இயக்குறாங்கன்னா, அப்படி இல்ல, முன்னாடி இருந்து இயக்குறதே அவங்கதான். இப்ப தொகுதி பங்கீடா இருக்கட்டும், எந்த கட்சிக்கு எவ்வளவு சீட்டுன்றதா இருக்கட்டும், அதிமுக கூட்டணிக்கு தலைமைன்னு சொன்னாலும் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிற இடத்தில் பிஜேபி தலைவர்கள் தான் இருக்கிறார்கள். அதனால பின்னாடி இருந்து இல்ல, முன்னாடி இருந்து அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அதுல வந்து ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதனால பின்னாடி தப்பி தவறி அப்படி ஒரு நிலைமை, ஆட்சி மாற்றம் என்ற மாதிரி நிலைமை ஏற்படுச்சுன்னா தமிழ்நாடு நிலைமை ரொம்ப மோசமா போயிடும். அதனால எக்காரணம் அவங்க 27ல 5 பேர் ஜெயிக்கிட்டோம், 10 பேர் ஜெயிக்கிட்டோம். ஆனா அந்த எண்ணிக்கை அதிகமாகும் போது மீதியெல்லாம் அவங்களால விலைக்கு வாங்க முடியும். அதனால விலைக்கு எந்த கட்சியில இருந்தும் அவங்க வந்து விலைக்கு வாங்க, கம்யூனிஸ்டுகள் தவிர அநேகமா எந்த கட்சியிலேருந்து அவங்களால விலைக்கு வாங்க முடியும். அந்த மாதிரியான பல மாநிலங்கள்ல அந்த மாதிரி தந்திரங்களை பூரா அவங்க பண்ணியிருக்காங்க, பண்ணி ஆட்சியை கைப்பற்றிருக்காங்க. இவங்க ஜெயிக்காத இடத்துல கூட காங்கிரஸ் மொத்தமா விலைக்கு வாங்கி அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கட்சி அது. அதனாலதான் அது வந்து மிக மோசமாக ஒரு கட்சி அது. ஆகவேதான் சுத்தமா அது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள தலையெடுக்க விடக்கூடாது என்கிற முறையில பல விதமான சமரசங்களை செய்து கொண்டு நாங்க பிஜேபி எதிர்ப்பு என்பதுல தான் நாங்க உறுதியா இருக்கிறோம். ஓகே, நீங்க சொன்ன விஷயங்கள்ல இருந்தே ஒரு கேள்வி வருது. இப்போ வந்து வர தேர்தல் முடிவுகள்ல ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு 80-90 இடங்கள்ல இருக்காங்க, 100 இடங்கள்ல இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 10 எம்எல்ஏ 15 எம்எல்ஏ தேவைன்னா கம்யூனிஸ்டுகள் உறுதியா சொல்ல முடியும் போக மாட்டாங்க அப்படின்றத, விடுதலை சிறுத்தைகளை உறுதியா சொல்ல முடியும். இந்தியா முழுவதும் காங்கிரஸ்ல இருந்து போயிருக்காங்க. ஆனா அதுவே வந்து நம்ம அந்த அளவுக்கு உறுதியா தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள் அப்படி பெரும்பாலும் போனதில்லை. இருந்தாலும் கூட அதை நம்ம உத்தரவாதம் கொடுக்க முடியாது. தேமுதிகவுக்கு பொதுவா அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே சொல்றது எந்த உத்தரவாதமே கொடுக்க முடியாது அப்படின்றாங்க. சோ போவதற்கு வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு அதிக இடங்கள்,
போகவே மாட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கு குறைவான லாஜிக்கலாவே கொஞ்சம் இடிக்குது இல்ல? இல்ல இல்ல இவங்களை சேர்த்ததுக்கான காரணம் என்னன்றதை சொல்லிட்டீங்க. ஆமா. அதுக்கு மேற்கொண்டு காரணங்கள் என்னன்னா நீங்க அவங்கள்ட்ட தான் கேட்கணும். திமுக தலைமைகிட்ட தான் கேட்கணும். எனக்கு தெரிஞ்சு தேர்தல் வெற்றியை உத்தரவாதப்படுத்துவது என்கிற கண்ணோட்டத்தோடு தான் இந்த புதிய கட்சிகளை கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. ஓகே. அதற்கு மேற்கொண்டு ஆஃப்டர் எலெக்ஷன் என்னன்றது அப்புறம் அது வேற விஷயம். ஓகே. பட் இது இந்த முறை 2026 அதிமுக பிஜேபி கூட்டணி அந்த மாதிரி அதிக இடங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா இப்ப 3வதா விஜய் ஒரு இது நிக்க போறாரு. அப்புறம் ஏற்கனவே தொடர்ந்து போட்டியிடுகிற திரு சீமான் அவர்கள் ஒரு பக்கம் போட்டியிடுறாரு. இப்படி வருகிற போது அது முழுக்க ஒரு வலுவான அணி என்கிற முறையில் திமுகவுக்கு தான் சாதகமான நிலைமை என்பது இருக்கு. ரெண்டாவது, ஏற்கனவே வலுவான அணின்றது ஒண்ணு. ரெண்டாவது, அவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த 5 ஆண்டு காலத்தில் மக்களுக்காக செய்திருக்கக்கூடிய மக்கள் நல திட்டங்கள். மூணாவது, மத்திய அரசை எதிர்த்த ஒரு வலிமையான போராட்டங்களை இந்த 5 ஆண்டு காலமும் தமிழகத்தில் நடந்திருக்கிறது. இவையெல்லாம் தேர்தலில் விவாத பொருளாகவும் அது எதிரொலிக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும். அந்த முறையில நீங்க பாத்தீங்கன்னா இது திமுக அணி தான் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி ஒரு தேவை வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது என்பதுதான் என்னுடைய மதிப்பீடு. விஜய் பத்தி நீங்க சொன்னீங்க, மாற்றணி சீமான் விஜய் எல்லாம் வந்திருக்காங்க, நீங்க தான் வலிமையா இருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஆனா பெரும்பாலும் விஜய் பிரிக்கிற வாக்குகள் அப்படிங்கிறது குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்கள் வாக்குகள், சிறுபான்மையினர் வாக்குகள்ல கணிசமா பிரிப்பாரு. அதே போல பட்டியல் சமூக வாக்குகள் கூட அவருக்கு போறதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. இது எல்லாமே பெரும்பாலும் திமுகவுக்கு போற வாக்குகளா தானே இருக்கு. சோ முடிவுகள் எப்படி வேணா வரலாம் தானே? இல்ல சிறுபான்மை மக்கள் கிட்டத்தட்ட எல்லா இஸ்லாமிய அமைப்புகளுமே இந்த அணியில தான், கூட்டணியில தான், திமுக அணியில் தான் இருக்காங்க. அதிமுகவோட யாருமே இல்லை. அதனால இஸ்லாமியருடைய வாக்குகள் வேறொரு அணிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் என்பது இல்லை. ஒருவேளை இளைஞர்கள் மத்தியில ஒரு சின்ன இது ஏற்படலாம். கிறிஸ்தவர்கள் அந்த வாக்குகள், கிறிஸ்தவர்கள் அவர் கிறிஸ்தவர் என்ற முறையில் ஒரு பகுதி ஏதாவது போலாம். பட் அதுவும் கூட இப்படி பிரியறது என்பது திமுகவுக்கு பாதகமாகவும் பிஜேபி அதிமுக சாதகமா போயிடணும் ஒரு நிலைமை வந்ததுன்னா சிறுபான்மை மக்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் மற்றவர்களாக இருந்தாலும் திமுக அணிக்கு தான் வாக்களிப்பாங்க. ஏன்னா அவர்கிட்ட போடுறதுனால அது சதவீதம் உயர்மை தவிர அவர் வெற்றி பெறுவதற்கான கடுகளவு வாய்ப்பும் கிடையாது. இந்த தேர்தலில் கடுகளவு வாய்ப்பு கூட கிடையாது. பட் எல்லா தொகுதியிலுமே ஓரளவுக்கு ஒரு சில சதவீத வாக்குகளே அவர் பெறுவார். அப்படின்னா நம்ம வாக்கு வீணா போயிடக்கூடாது, இதனால ஒரு பாதகமான நிலைமை ஏற்பட்டு விடக்கூடாது என்கிற முறையில தான் சிறுபான்மை மக்கள் நினைப்பார்களே தவிர விஜய்க்கு போறதுக்கான எந்த வாய்ப்புமே கிடையாது. விஜய்க்கு போடுவது என்பது அது திமுகவுக்கு பாதகமாகவும் இந்த அணிக்கு அதிமுக பிஜேபிக்கு சாதகமாகவும் போய்விடக் கூடாது என்கிற எச்சரிக்கையிலே தான் சிறுபான்மை மக்கள் இருப்பார்கள். பெண்கள் அப்படி போறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்து விட்டுருங்க, இப்ப இந்த 5 ஆண்டு காலத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகமான நலத்திட்டங்கள் பெண்களுக்கான முறையில் தான் இருந்திருக்கு. அது மாணவிகளாக இருந்தாலும் சரி, குடும்ப தலைவிகளாக இருந்தாலும் சரி, குடும்ப தலைவிகளுக்கான உதவித்தொகை அல்லது பேருந்துல விடியல் பயணம் என்கிற அந்த திட்டம், உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவிகளுக்கான நேரடி பண உதவி போன்ற பல இது நீங்க பாத்தீங்கன்னா அது பெண்களுக்கு தான் அதிகமான திட்டங்களை இவங்க செயல்படுத்தியிருக்காங்க. இது எல்லாத்தையும் வாங்கிட்டு ஆகவே இந்த ஆட்சி வேணாம் அப்படின்னு முடிவு பண்றதுக்கான ஒரு அடிப்படை காரணம் வேணும்ல. இது எல்லாத்தையும் வாங்கி அது இருக்கும். பட் அந்த மாதிரியான ஒரு இது படல. ஏன்னா ஒரு திரைத்துறையில் வெற்றி பெற்ற ஒரு நடிகர் நம்ம ஏரியாவுக்கு வர்றாருன்னா யாருமே பார்க்க போவாங்க. அங்க போறவங்க பூரா அவருடைய கட்சியை ஏத்துக்கிட்டு போறாங்க, அவருடைய அரசியலை ஏத்துக்கிட்டு போறாங்கன்னு நம்ம எப்போதுமே நினைக்க முடியாது. அப்படி ஒரு மதிப்பீடே ரொம்ப தப்பானது. அவர் நேரடியாக வரும்போது பார்க்கறதுக்கு யாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கு. ஸோ அந்த முறையில் தான் அது நான் பார்க்குறேன். பட் எப்படி இருக்கணும், 26 மே மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சாதான் அவருடைய யதார்த்தமான நிலைமை என்ன, உண்மையிலே தமிழ்நாட்டு மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா, அரசியல் மாற்றம் வேண்டும் என்கிற ஒரு கருத்தோட்டத்தில் இருக்காங்களா இல்லையான்றது மே மாதம் 4ஆம் தேதி தான் உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் எப்படினாலும் தேர்தலில் வெற்றி பெறுகிற பிரச்சனை என்பது அவருக்கு இந்த முறை வாய்ப்பே இல்லை. ஆமா. ஆனா ஒரு 15% வாக்குகளை அவர் கண்டிப்பா எடுப்பாருன்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. அப்படிலாம் நான் நினைக்கல. அவ்வளவு பர்சன்டேஜ் எல்லாம் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதுக்கான எந்த ஸ்தாபன கட்டமைப்பும் அவங்கள்ட்ட கிடையாது. இப்ப ஓட்டு போகணும்னு நினைச்சாலும் அதை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போடுறதுக்கான கேடர்ஸ் என்பது வேணும். கீழே அவங்களுக்கு என்ன ஆர்கனைசேஷன் கட்டப் இருக்கு, செட்டப் ஒண்ணுமே கிடையாது. மேல இருக்கிற தலைவர்கள் சில பேர் மீடியாவில் மற்றதுல வந்துட்டு இருக்காங்க தவிர, எங்க ஊரை எடுத்துங்க, எங்க ஊர்ல அது பசங்க இருக்காங்க, ஆனா அதுக்கான தலைவர் யாரு, செயலாளர் யாருன்னே தெரியாது. அப்ப ஏதாவது ஒரு ஒருங்கிணைச்சி ஆர்கனைஸ் பண்ணி பொதுமக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்க போகணும்ல, அந்த ஏற்பாடே இல்லையா அவங்கள்ட்ட.
பொதுவான ஆதரவாளர்கள் இருக்காங்க. ஓகே, புரியுது. அதை வந்து கன்சாலிடேட் பண்ணி கொண்டு போய் போல் பண்ண வைக்கிறது என்பது முக்கியமான ஒரு வேலை. அதுக்கான கேடர்கள் என்பது அவங்கள்ட்ட இப்ப கிடையாது. ஓகே, ஆர்கனைசேஷனல் செட்டப் என்பது கிடையாது. இப்ப வேல்முருகன் அவர் வந்து கூட்டணி விட்டு வெளியில போனாரு. கமலஹாசன் வந்து நான் தேர்தலே போட்டியிடல அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காரு. ஒரு தோழமை கட்சிகளா நீங்க இந்த விஷயங்களை எப்படி பார்க்கறீங்க? இல்ல, இவ்வளவு நாளும் தொடர்ச்சியா பயணித்தவர் தோழர் வேல்முருகன் அவர்கள். அவர் போனது எனக்கு வருத்தம் தான். ஏன்னா பல புதிய கட்சிகள்லாம் வந்திருக்க, அவரோட பேசியிருக்கேன். பல புதிய கட்சிகள்லாம் உள்ள வந்திருக்கிற நிலையில ஏற்கனவே இருந்த ஒருவர் வெளியே போயிருக்கிறார்ன்றது வருத்தமானதுதான். அவர் இதுல பயணித்திருக்க வேண்டும். அவரை தக்க வைப்பதற்கான முயற்சிகளை கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சி என்கிற மாதிரி திமுக மேற்கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். பட் என்ன நடந்ததுன்னு தெரியல. அவரு என்ன பிரச்சனையால போனார்னா, ஆனா அவர் சில கோரிக்கைகளை சொன்னா அதை வந்து ஏத்துக்கல அப்படின்ற மாதிரி வெளிப்படையா அவர் வந்து சொல்லியிருக்காரு. பட் எதுவாக இருந்தாலும் அடுத்த ஆட்சி வரும்போதுதான் மற்ற கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியும். இப்போ ஒன்றும் நிறைவேற்ற பிரச்சனை என்பது இல்லை. பட் அது தொடர்ந்திருக்க வேண்டும், அவர் இந்த அணியில் தொடர்ந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். பட் அது அவர் வெளியே போயிட்டாரு. கமலஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் சின்னம் தான் பிரச்சனை. கமலஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கட்சிக்குன்னு ஒரு சின்னம் இருக்கு. அது எங்களுடைய அடையாளம். அதை இழப்பதற்கு நான் எங்களுடைய அணிகள் வந்து விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்கிறதுல 100% நியாயம் இருக்கு. ஓகே, ஓகே. அதனால ஒரு தனி அரசியல் கட்சி அதுக்குன்னு தனி சின்னம் இருக்கிற போது அதை அங்கீகரித்து அந்த சின்னத்துல அவங்க நிக்கிறதுக்கான அனுமதிக்கிறது என்பதுதான் பொருத்தமானதா இருந்திருக்க முடியும். ஓகே. அதனால அவர் எடுத்த முடிவு அவர்களுடைய கட்சியை பொறுத்தவரை மிக சரியான முடிவு என்பதுதான் என்னுடைய கருத்து. இல்ல, அதான் இப்ப வந்து உதயசூரியன் சின்னத்துல ரெட்டலை அதிமுகலுமே அப்படி நிக்க வைக்கிறாங்க. பொதுவா திமுகல கூட்டணி கட்சிகளை உதயசூரியன்ல நிக்கிற வைக்கிற அந்த விஷயங்களை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இல்ல, எல்லாத்துக்கும் தான். கமலஹாசன் சொல்றது அதுக்கும் பொருந்துமே. இதை வந்து முதல்ல ஆரம்பிச்சு வச்சது செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் சீட்டு கொடுத்தா ஆனா எல்லாரும் யார் சின்னத்துல நின்று அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு வச்சது அவங்க 2016. இப்ப எல்லாருமே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பிஜேபி அந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப தவறான ஒரு இது. பட் எனிவே அவங்க சம்பந்தப்பட்டவங்க ஒத்துக்கிட்டதுக்கு பிறகு நான் தவறுன்னு சொல்றதுனால அதுல என்ன பெரிய விளைவு வரப்போகுது? சம்பந்தப்பட்ட கட்சி தலைவர்கள் ஒத்துக்கிட்டதற்கு பிறகு இதுல வந்து இது தப்புன்னு சொல்றதுல அர்த்தம் இல்ல. ஆனால் பொதுவா என்னுடைய அபிப்பிராயம், அந்தந்த கட்சிக்குன்னு ஒரு சின்னம் இருக்கிற போது அந்த சின்னத்துல நிக்கிறதுக்கு தான் அவங்க முடிவெடுக்கணும். அதுக்கு ஏற்ற முறையில தான் அவங்களுடைய அரசியல் தேர்தல் தொகுதி உடன்பாடு போக்குவரத்து என்பது இருக்கணும். பட் இப்படி ஒரு பழக்கத்துக்கு தமிழ்நாடு உள்ளாயிடுச்சு. பல தலைவர்கள் எப்படியாவது எதுல வேணாலும் இன்னும் ஜெயிச்சா போதுன்ற முறையில அவங்க பார்ப்பதனுடைய விளைவாகவும் இது இருக்கலாம். கமலஹாசன் அவர்கள் எங்க சின்னத்தில் இல்லைன்னா எனக்கு தொகுதி வேண்டாம் என்று எடுத்த நிலைப்பாட்டை மற்றவர்கள் எடுக்கல, அவ்வளவுதான். ஓகே, ஓகே. ஆனா இப்ப இது உங்ககிட்ட கேட்க முடியுமான்னு தெரியல. பட் அந்த கட்சியில இருக்கிற நிர்வாகிகளுக்கு அது ஒரு சலிப்பை தரும்ல. ஏன்னா அவங்களும் போட்டியிடணும், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல. இல்ல, இவங்க ஆதரவு வேணுன்றதுக்காக தானே அவங்க வந்து கூப்பிடுறாங்க. பிரதானமான கட்சி இவங்க எல்லாத்தையும் சேர்த்தாதான் நம்ம வெற்றி பெற முடியுன்ற முறையில தான் கூப்பிடுறாங்க. கரெக்ட். சம்பந்தப்பட்ட கட்சி தலைவர்கள் தான் அதை பத்தி யோசிக்கணும். அதுல இருக்கிற தொண்டர்கள் யோசிக்கணும். கமலஹாசன் வந்து சீட்டு இல்லைனாலும் பரவாயில்ல, சின்னம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற முறையில எடுத்தது என்பது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. ஓகே. இப்ப பாலபாரதி அவர்கள் கூட ஒரு விஷயம் வந்து பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி இடதுசாரி அரசியலை வந்து ஒரு முடக்கிறதுக்கான ஒரு வேலை மாதிரி தான் இது வந்து தெரியுது அப்படிங்கிற மாதிரி இந்த சீட்டு விஷயங்கள் பத்தி பேசியிருந்தாங்க. பொதுவாக மற்ற கட்சிகள்ல கூட தனி கருத்து இருக்கும். கம்யூனிஸ்டுகள்ல எல்லா விஷயமுமே வந்து கட்சி தான் முடிவெடுக்கும். அதுதான் பொதுவா பேசுற ஒரு விஷயமா இருக்கும். சோ சிபிஎம்மே அப்படிதான் பார்க்கிறீங்களா? ஒரு இடதுசாரி அரசியலை ஒரு முடக்கிற ஒரு விஷயமா இதை பார்க்கிறீங்களா? அதாவது தேர்தலில் சீட்டு கூட நிற்கிறோம், குறைவா நிற்கிறோம், வெற்றி பெறணும், தோல்வி அடைகிறோம் என்பதை வைத்துக்கொண்டு கம்யூனிஸ்டுகளுடைய அரசியல் பலத்தை மதிப்பிடுவது என்பது மிக 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 தவறானது. அப்படி மதிப்பிடுறது இந்த இன்னைக்கு கூட இப்ப எல்லாரும் தேர்தல் வேலையை பார்த்துக்கிட்டாங்க. அவரு நீதிபதி KN பாஷா சொன்னாரு, இன்னைக்கு போய் காலையில நாங்க இந்த சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தனிச்சட்ட வேண்டும் என்பதை நாங்க நீண்ட காலமா வற்புறுத்திட்டு இருக்கிறோம். அது சம்பந்தமான எங்களுடைய பரிந்துரைகளை காலையில கொடுக்கறதுக்காக அந்த ஆணையத்துக்கு அவரே சொன்னார். ஏன்னா இவ்வளவு அரசியல் பரபரப்புக்கு மத்தியில நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் அதிசயமாவும் இருக்கு சார். எங்களுடைய மக்கள் பணி என்பது எப்போதும் இருக்கிறதுங்க. தேர்தல் என்பது இடையில வரும் போகும். அதை ஒரு பொருட்டாலாம் எடுத்துக்கிட்டுலாம் எங்களுடைய வேலைகளை தீர்மானிக்க முடியாது, எங்களுடைய பலத்தை தீர்மானிக்க முடியாது. பட் அதே நேரத்துல தேர்தல் என்பது முக்கியமானதுதான். சட்டமன்ற நாடாளுமன்ற பணிகள் என்பது முக்கியமானது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். வாய்ப்பு கிடைச்சா அதை பயன்படுத்துறோம். இப்ப 2 MLAக்கள் இருந்தாங்க, கீழ்வேலூர், கந்தரவுக்கோட்டை, 2 MLAக்கள் இருந்தாங்க. ஆனா மாநிலம் முழுவதும் இருக்கிற பிரச்சனைகளை பேசிய MLAக்களாக யார் இருந்தா? இவங்களோட வேற யாருமே நீங்க யாருமே இல்ல. 2 MLAக்களோட கடைசி யாரையுமே வச்சிருந்தாங்க. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படிதான். எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்படுகிறோம் என்பதல்ல, மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய
மாநில நலன் சார்ந்த, மக்கள் நலன் சார்ந்த, உழைப்பாளி மக்களுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்தி பேசுவது என்பது. அதனால எந்த தொகுதியிலேருந்து வர்றன்றதே பிரச்சனை கிடையாது எங்களுக்கு. அந்த மாதிரி அதிகமான பேர் உள்ள போனா அதிகமான மக்களுடைய குரல் அங்கே ஒலிக்கும். குறைஞ்சு போனா எங்களுடைய குரல், அதுக்கான நேரம் என்பது குறையும், அவ்வளவுதான். அதனால அதுதான் எங்களுடைய வாழ்நாளை தீர்மானிக்குது. அது இல்லைன்னா நாங்க செத்து போயிடுவோன்றதெல்லாம் கிடையாது. அது எங்களுடைய உயிர் வாழ்க்கை அதுல இருக்குல்ல. எங்களுடைய வாழ்க்கை, கட்சியினுடைய உயிர் என்பது மக்களிடையே இருக்கிறது, மக்கள் மத்தியில் ஆற்றக்கூடிய பணியில இருக்கிறது. அதனால அது ஒரு பெரிய விஷயமா நாங்க பார்க்கலாம். குறைச்சதுல எங்களுக்கு வருத்தம் இருக்கு. அதுதான் அவங்க தோழர் வெளிப்படுத்திருக்காங்க, மாநிலம் முழுவதும் தோழர்கள் வெளிப்படுத்துறாங்க, எங்க நண்பர்கள் வெளிப்படுத்துறாங்க. சட் அது முடிந்து போன விஷயம், ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாச்சு, அவ்வளவுதான். எப்போதுமே வந்து நம்ம மக்களுக்காக நிக்கிறோம், மக்கள் போராட்டங்களுக்காக வந்து நிக்கிறோம். ஆனா பொதுவா மக்களோ இளைஞர்களோ வந்து இப்ப விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா அவருக்கு அவ்வளவு வரவேற்பு இருக்கு. சீமான் ஒரு கொள்கையை முன்வைக்கிறாரு, அவங்களுக்கு அவ்வளவு வரவேற்பு இருக்கு. கம்யூனிஸ்ட சித்தாந்தம் மேல கூட நிறைய இளைஞர்கள் தங்களோட விருப்பத்தை சமூக வலைதளங்கள்லாம் வெளிப்படுத்துற பார்க்க முடியுது. நான் கட்சிகளை நோக்கி ஏன் வர்றதில்லைன்னு நினைக்கிறீங்க? அதாவது இப்ப இருக்கிற இளைஞர்கள் உடனடி விளைவுகளையும் தீர்வுகளையும் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். நாங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயத்தையே மாற்றி அமைக்க வேண்டும், ஒரு அனைவருக்கும் சமத்துவமான ஒரு வாழ்க்கையை உத்தரவாதப்படுத்த வேண்டும், அதற்கான ஒரு மக்கள் ஜனநாயக புரட்சியின் மூலமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அப்படி ஒரு தலைகீழ் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பது ஒரு உடனடியாக நடக்கக்கூடிய காரியம் அல்ல. அதுக்கு மிகுந்த நிதானமும் ஒரு தத்துவார்த்த தெளிவு, அரசியல் ரீதியா, கருத்தியல் ரீதியா, ஸ்தாபன ரீதியா மக்களை தயார் பண்ண வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு என்பது இருக்கு. மற்றவங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. இந்த தேர்தலில் தோன்றுவாங்க, அடுத்து தோன்றுற தேர்தலில் மறைஞ்சு போனாலும் போயிடுவாங்க. ஸோ ஒரு விட்டில் பூச்சிகள் மாதிரி இப்படி சில பேர் வரது என்பது நடக்கும். அதனால அதோட எங்களை ஒப்பிடக்கூடாது. அந்த இங்கே வராதனால நாங்கள் அப்பனா கம்யூனிஸ்ட் கட்சி என்ன அழிஞ்சா போச்சு, தேர்தலில் ஜெயிக்கிறது தோக்கிறது அது கிடையாது. பட் நாங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு இன்னும் மக்களுடைய, வெகு மக்களுடைய பேராதரவை எங்களால் பெற முடியவில்லை என்கிற ஒரு வருத்தம் எங்களுக்கு இருக்கு. நாங்கள் செய்யக்கூடிய பணிகள் அளவுக்கு மக்கள் எங்க கட்சிக்குள்ள வரவில்லை அப்படின்ற ஒரு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல நான் சொன்னேன், அவங்க சில உடனடி தீர்வுகளை எதிர்பார்க்கிறாங்க. இவர் வந்தா தீர்த்துருவாரு, அவர் வந்தா தீர்த்துருவாரு என்கிற ஒரு முதலாளித்துவ கட்சிகள்ல தனிநபர் சாகசங்கள், தனிநபர்கள் வந்து இதை தீர்த்துருவாங்க மாத்திருவாங்கன்றது மாதிரியானதான் நீண்ட காலமா அத்தகைய போக்குகள் என்பது போயிட்டு இருக்கு. ஸோ அதை எதிர்கொள்வதற்கு நாங்க ஒரு கடுமையான முயற்சி என்பது மேற்கொண்டோம். இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து தேர்தல் அறிக்கையில ரேஷன் கார்டு இருக்கவங்களுக்கு ஃப்ரிட்ஜ் கொடுக்குறதா சொல்லியிருக்காரு. 3 சிலிண்டர், 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, ஆண்களுக்கும் இலவச பயணம் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை வந்து அறிவிச்சிருக்காரு. நீங்க அதை எப்படி பார்க்கறீங்க? ஒவ்வொரு தேர்தலில் ஆட்சி மாற்ற வேண்டும், தேர்தலில் வந்து மக்களுக்கு வாக்குறுதிகள் கொடுப்பது என்பதெல்லாம் மிச்சம் இருக்கக்கூடிய மாநிலம் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் அந்த தேர்தல் அறிக்கை இருக்க வேண்டுமே தவிர, இப்படி சில ஒவ்வொரு வீடுகளுக்கு சில உதவிகளை செய்வது என்கிற முறையில் இப்படி சில அறிவிப்புகளை வெளியீடு என்பது வழக்கமாகவே இருக்கு. அது ஒரு பல தேர்தல்களாக இது வழக்கம். 2 கட்சிகளுக்குமே தான் சொல்றீங்க. தமிழ்நாட்டில் வந்து வேலையின்மை என்பது மிக முக்கியமான பிரச்சனை. வேலையின்மையை போக்கணும்னா தொழில் வளர்ச்சி என்பது ஏற்படணும். விவசாயத்தில் ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய வகையிலான முறையில் விவசாயத்துறையில் என்ன மாற்றங்கள் ஏற்படணும். இந்த மாதிரி அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லாமல், அதை வாக்குறுதியாக கொடுக்காமல், இந்த மாதிரியான சில சில்லறை சலுகைகளை மக்களுக்கு கொடுப்பது என்ற முறையில் அதனுடைய நோக்கம் என்ன, வாக்குகளை பெற வேண்டும் என்பதை தவிர தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றம், தமிழக மக்களுடைய நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவது என்கிற முறையில் அது இல்லை. அந்த மாதிரி எதையுமே அதிமுக தேர்தல் அறிக்கையில என்னால பார்க்க முடியல. பட் இது சில கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை அவர் வெளியிட்டிருக்கிறாரு. ரெண்டாவது, அதுக்கும் தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை இடம் தருமா அப்படின்றது மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா இப்ப 10,000 ரூபாய் தரதா சொல்லியிருக்காரு. எடுத்த உடனே 10,000 ரூபாய் தரதா சொல்லிருக்காரு. ஒரு 2 கோடி 2.5 கோடின்னு கூட வச்சுங்க, இன்ட்டு 10,000 என்னாச்சு? அனைவரும் ஒரு பட்ஜெட் முழுக்கவே எடுத்து இப்படியே வீட்டுக்கு இருக்கு. அதே மாதிரி பஸ் பூரா இலவசமா, நகர பேருந்து பூரா மொத்த பேர் இலவசமா போனா, டிரைவர் கண்டக்டர் இலவசமா ஓட்டுவானா? அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல, இலவசமா ஓட்ட போறாருன்னு நான் கேட்கறேன். ஒருவேளை அதையும் பின்னாடி சொல்லுவாரான்னு தெரியல. இலவச பஸ்ல இலவசமா தான் ஓட்டணும், இலவசமா தான் கண்டக்டர் அப்படி சொல்லுவாரான்னு தெரியல. சோ அதெல்லாம் தேவையில்லை. மக்கள் பயணம் பண்ணி ஒரு இடத்துக்கு போகணும்னா போகத்தான் போறாங்க. பெண்களுக்கு சொன்னதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அவங்க ஆண்களை சார்ந்து இருந்தார்கள். அப்ப எங்கேயாவது ஒரு சுதந்திரமாக பயணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் வீட்டில் இருக்கிற ஆண்களை சார்ந்து இருக்க வேண்டிய நிலையிலிருந்து அவங்க சுதந்திரமாக பயணம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவது என்கிற முறையில் திமுக அறிவித்ததை நாங்கள் வரவேற்றோம். ஆனால் இப்போது அனைவருமே இலவசமா போலாம் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் வந்து முழுக்க
வாக்குகளை பெற வேண்டும் என்கிற சந்தர்ப்பவாத நிலை எடுத்து சொல்லப்பட்டிருக்கிற கோரிக்கையை தவிர அதுல எந்த விதமான நியாயமும் கிடையாது. ஓகே. ஆனா பொதுவா களத்துல வேலை பார்க்கிற கம்யூனிஸ்ட் தோழர்களோ இல்ல வந்து விடுதலை சிறுத்தைகள் நிர்வாகிகளோ அவங்க எந்த அளவுக்கு கூட்டணி வந்து ஒரு ஜெல்லாகி போகும், இப்ப மற்ற கட்சிகளுக்கு அதிகமா கொடுத்திருக்கும் போது, காங்கிரஸ் தேமுதிகலாம் கொடுத்திருக்கும் போது எப்படி அந்த வேலை அதெல்லாம் எப்படி நடக்கும், களத்துல வந்து நிர்வாகிகள் ஜெல்லாயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கிறீங்களா? இல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதிருப்தி, கோபம், வருத்தம் இது பூரா எடுத்தோன தோழர்களுக்கு பல தேர்தல்கள் இந்த மாதிரியான நிலைமையை நாங்கள் எதிர்கொண்டிருக்கோம். ஆனால் என்னன்னா ஒரே விஷயம், கட்சியினுடைய வரலாற்றிலேயே முதல் தடவையாக 5 தொகுதிகள் என்கிற முறையில் மிக குறைவாக நிற்பது இதுதான் முதல் முறை. ஓகே. ஸோ அது ஒரு நிலைமை இருக்கு. பட் இந்த மாதிரியான அதிருப்திகள் பல தேர்தல்கள்லையும் தோழர்கள் இந்த மாதிரியான கருத்துக்களை வெளிப்படுத்துவது என்பது இருந்திருக்கு. அதையெல்லாம் நாங்கள் வந்து நம்முடைய அரசியல் எங்களுடைய இது வந்து இவர் எம்எல்ஏ ஆகணும், அவர் நம்ம கட்சி இப்படி ஜெயிக்கணுன்றதுக்காக மட்டும் இருக்கிறது இல்லை. எங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளில் இருந்து தான் நாங்கள் ஏன் இந்த முடிவுக்கு போனோம், ஏன் இந்த முடிவுக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது என்பதை தீர்மானிக்கிறோமே தவிர இவர் எம்எல்ஏ ஆயிருந்தா அவர் எம்எல்ஏ இது பண்றதில்ல மற்ற கட்சி மாதிரி. ஸோ இத்தகைய சூழ்நிலையில் நாங்கள் எங்கள் கட்சி அணிகள்கிட்ட இப்போ இருக்கிறது பூராத்தையுமே நாங்கள் அவங்களோட நேரடியாக சந்தித்து பேசி ஏன் கட்சி இந்த மாதிரியான முடிவை ஏற்றுக்கொண்டது, அதற்கான அரசியல் தேவை என்ன என்பதை விளக்குகிற போது இயல்பாக அவங்க வந்து தேர்தல் பணியில் எங்களால் முழுமையா 100% ஈடுபடுத்த முடியும். அது ஒன்றும் பிரச்சனை. இப்ப நீங்க இடங்கள் பத்தி சொன்னீங்க. இப்ப பாஜக நிர்வாகி எஸ்ஜி சூர்யா அவர் கூட போட்டிருந்தாரு, கம்யூனிஸ்டுகள் வந்து கொள்கையை கைவிட்டுட்டு திமுக கூட இப்படி கூட்டணி போனதுனாலதான் இப்படியான ஒரு சூழல் வந்து இப்ப குறைவான இடங்களுக்கு வர்ற சூழல் வந்திருக்கு அப்படின்னு ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம்னா திமுக அதிமுகவோட இப்படி கம்யூனிஸ்டுகள் கூட்டணி வச்சதுனாலதான் தங்களோட தனித்துவத்தை இழந்துட்டாங்க, அந்த மாதிரியான கருத்துக்களும் சிலர் விமர்சனங்களையும் முன்வைக்கிறாங்க. அதுக்கு உங்களோட பதில்? இல்ல என்ன கொள்கையை நாங்கள் கைவிட்டோம்? இதே 5 ஆண்டு காலமும் திமுக ஆட்சியில பல விஷயங்களை எதிர்த்து நாங்கள் போராடி தான் இருந்திருக்கிறோம். மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகளை ஆட்சியிடம் வற்புறுத்தத்தான் செஞ்சிருக்கோம், அதற்கான போராட்டங்கள் நடத்ததான் செஞ்சிருக்கோம். என்ன விட்டுட்டோன்ற பிஜேபி அதிமுக எதிர்ப்பு என்றதுலேருந்து இவங்களோட நாங்கள் சேர்ந்து நிற்கிறோம். உழைப்பாளி மக்களுடைய நலன் சார்ந்த, தொழிலாளர்கள் நலன் சார்ந்த, பல்வேறு உழைக்கும் மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகள்ல அவங்களோட பலவற்றுக்கு போராடி இருக்கோம். சிலவற்றத்தை சொல்லி நீங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். என்ன கொள்கையை கைவிட்டா அதை தான் சொன்னாதானே இந்த கொள்கையை நீங்க கைவிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க. 10ஆவதோ கொள்கையை கைவிட்டு அவங்களோட இருக்கீங்கன்னா அவங்களோட போகக்கூடாது என்பது எங்க கொள்கை ஒண்ணு கிடையாது. தேர்தலில் பொது எதிரியை வீழ்த்துவதற்காக நாங்க அவங்களோட இருக்கிறோம். அதுல என்ன கொள்கையை நாங்க விட்டுட்டோம்னு கேக்குறேன். 10ஆவதோ சொன்னா இப்ப வந்து இறுதியா ஒரு கேள்வி. இப்ப விஜய், நீங்க வந்து சென்னையில ஒரு தொகுதி அப்படிங்கிறதையும் கோரிக்கையா வச்சிருந்தீங்க. பெரம்பூர்ல ஏற்கனவே வந்து சிபிஎம் வந்து 2 முறை வெற்றி அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. விஜயுமே பெரம்பூர்ல தான் போட்டியிட போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் வருது. அப்படின்ற போது விஜய்க்கு பொதுவா வந்து விஜய் வந்து ஜெயிச்சுட்டு வராது போன்ற கருத்துக்களை ஒரு சிலர் முன்வைக்கிறாங்க. அவர் நிக்கிற தொகுதியில ஜெயிச்சுட்டு வரேன்னு அவருக்கு எந்த அளவுக்கு கடுமையான போட்டியை சிபிஎம் கொடுக்க முடியும்? இல்ல இன்னும் தொகுதி எதுன்றதே தீர்மானிக்கிறேன். சென்னைக்குள்ள எங்களுக்கு ஒரு தொகுதி வேண்டும் என்பதை நாங்க வந்து சொல்லியிருக்கோம். அது எந்த தொகுதியா இருந்தாலும் ரைட்டு, அது எம்மாம் பெரிய தலைவர் இருந்தாலும் சரி, we will fight. நன்றி. உங்களின் விதவிதமான சமையலுக்கு விதவிதமான சுவை தரும் ஒரே மசாலா, இதுதான் அன்பின் சுவையான அடையாளமான சக்தி மசாலா. உங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் தலைமுறையை தொடர்ந்து வரும் தரம் மற்றும் நம்பிக்கை.